நடிகர் விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா மந்தனா இவங்களோட திருமணம் பிப்ரவரி 26 இன்றைய தினம் ரொம்ப கோலாமா நடந்து வந்துட்டு இருக்குது. சொல்ல போனா இவங்க திருமணத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை இப்ப அப்டேட்டா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உதய்பூர்ல, அதுவும் ஆரவல்லி மலைத்தொடர் கிட்ட தான் ஒரு பிரைவேட் ஏரியால இவங்க திருமணம் நடக்குதாம். இந்த திருமணத்துல ஒரு சில பிரபலங்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா உறவினர்களும் நண்பர்களுக்கு மட்டும்தான் அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது, மார்ச் 4ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் திருமண வரவேற்பு வச்சிருக்காங்க. அப்படி நடக்க போற திருமண வரவேற்புல எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும் எக்கச்சக்கமான அரசியல் பிரபலங்களும் கலந்துக்க போறாங்களாம். இன்னைக்கு நடக்க போற இந்த திருமணத்தை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்திருக்குது. அதுலயும் குறிப்பா விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா இவங்க 2 பேருக்குமே 2 முறை திருமணம் நடக்க போகுதாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் தேவரகொண்டாவோட அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அதாவது ராஷ்மிகா மந்தனாவோட மாமியார், அவங்க முறைப்படி தான் மருமகளுக்கும் மகனுக்கும் திருமணம் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா அவங்க பேரண்ட்ஸும் எங்க முறைப்படி திருமணம் நடக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க 2 பேருக்கும் 2 முறைப்படி திருமணம் நடந்திருக்குது. அதுல முதல் முறைப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலையில தெலுங்கு பாரம்பரியப்படியும் மாலை நேரத்துல கொடவா பாரம்பரியப்படியும் இவங்களுக்கு 2 முறை திருமணம் நடக்க போகுதாம். இவங்க திருமணம் நடக்க போற அந்த திருமண மாளிகை, அந்த அரண்மனை இருக்குல்ல, அதுக்கான வாடகை மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 to 5 லட்சம் ரூபாய் வருமாம். இவங்க எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 5 நாள்ல இருந்து 6 நாளைக்காவது வாடகை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த உதய்பூர்ல நடக்கக்கூடிய அந்த திருமண பகுதி இருக்கு இல்லையா, அது டவுன்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தனித்தனியா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சிட்டி ஏரியால இருந்து அந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு வர்றதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், வந்திருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அக்கமடேஷன், அவங்க தங்கக்கூடிய விடுதி, இது எல்லாத்துக்குமே ஒரு நபருக்கு எப்படி பார்த்தாலும் 80,000 ரூபாய் வருதாம். இதுல குறைஞ்சது ஒரு 150 பேர்ல 200 பேர் மட்டும் தான் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ராஷ்மிகா மந்தனா அப்புறம் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருமே திருமணத்துக்காக ராஜஸ்தான்ல இருந்து அந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு போறதுக்காக பிரைவேட் ஜெட்டை ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்காராம். விருந்து உபசரிப்பு அப்படிங்கிறது எல்லா வகையான டிஷ்ஷஸும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் செஃப், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் உட்பட எக்கச்சக்கமான சமையல் கலைஞர்கள் திருமணத்துக்கு போயிருக்காங்களாம். வரக்கூடியவங்க ஒருத்தவங்க ஒரு விதமான டிஷ்ஷை விரும்புவாங்க. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், மல்டி குசைன்னு சொல்லி யார் யாருக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஷ்ஷஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. திருமணம் முடிஞ்ச கையோட இவங்க ஏதாவது அப்ராடுக்கு ஃபாரின் ட்ரிப் போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாட்கள் இங்கே இருந்துட்டு மார்ச் 4ஆம் தேதி நடக்க போற அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை ஹைதராபாத்தில் முடிச்சுட்டு பிரபலங்கள்லாம் வெல்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹனிமூனுக்கு போவாங்க அப்படிங்கிறதும் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எக்கச்சக்கமான ஒரு தடபுடலான ஒரு ஏற்பாடுகளுக்கு பிறகுதான் இவங்க திருமணம் நடக்குது. ஒரு வழியா ராஷ்மிகா மந்தனா கழுத்துல விஜய் தேவரகொண்டா தாலி கட்டிட்டாரு. காலை நேரத்துல தெலுங்கு முறைப்படி தாலி கட்டியிருக்காரு. மாலை நேரத்துல கொடவா முறைப்படி தாலி கட்ட போறாராம்.